உண்டு இவ்வுலகத்திலே. அவன் நிமிர்ந்து நோக்க அதை அவள் மறைந்து நோக்கி ரசிக்க அவனும் நோக்கினான், அவளும் நோக்கினான். நோக்கினதின் விளைவு காதலாய் மாறியது. காதல் கண்களை மறைக்க பெற்றோர் உறவினர்கள் இவர்களுக்கு வில்லர்களாய் தெரிய, நம் சுதந்திர பறவைகள், நம் வாழ்வை யார் தடுக்க முடியும்? நம் வாழ்க்கை நம் கையில், யார் நம்மை தடை செய்வது என்று தம் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். வயது துடிப்பிலே தம் வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் தாமே ஒரு குழந்தைகள், இங்கு தமக்கு ஒரு குழந்தை என்னும் உண்மையை காதலின் கண்கள் மறைத்து விட்டதோ என்னவோ. ஒரு சில ஆண்டுகள் உருண்டோடின. வாழ்க்கையின் தத்துவம் புரிய ஆரம்பித்தது. அன்று அழகாய் தெரிந்தவள் இன்று சுமையாய் மாறினாள். அன்று நம்பிக்கையின் சின்னமாய் திகழ்ந்தவன் இன்று நம்பிக்கை துரோகியாய் மாறினான். அவளுக்கு என்னை ஏமாற்றி விட்டாயடா என்று அவள் கூற, என் வாழ்வை பாழாக்கி விட்டாயடி என்று அவன் கூறினான். என் வாழ்வை நாசம் என்றனர். தம் வாழ்வை தாம் தெரிந்தனர். சேவல் தனக்கென்று வேறு கூடி நாட, கோழியும் தனக்கென்று வேறு சேவலை தெரிந்து கூடி நாடியது. காதலின் சின்னம் என்று இவர்கள் எண்ணியவர்கள் இன்று அநாதை
ஏம்மா முட்டை சாப்பிடணும்? அது முட்டையில நிறைய சத்து இருக்கு. அது நிற உணவு செல்லம். நீங்க சாப்பிட்டா தானே கெட்டியா பெருசா வளருவீங்க. நான் பெரிய ஆளா வளர்ந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். உம்மா. அம்மா, ஏம்மா எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் அப்பா இல்ல. அப்பா எப்படிம்மா இருப்பாங்கம்மா? உங்க அப்பா அப்படியே உன்ன மாதிரி, இந்த செல்ல மாதிரி. உங்க அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவர் நல்லவர் என்றாதாலவோ என்னவோ கடவுள் நேரத்துக்கே தன் கூட கூட்டிட்டு போயிட்டாருமா. ஏய், இங்க பாரு, அம்மா என்ன கொண்டு வந்திருக்கிற? அம்மா குட்டிக்கு பபிள்ஸ் கொண்டு வந்திருக்கிற. அம்மா பிள்ளை பபிள்ஸ் விளையாடுவோமா செல்லம்? இங்க பாருங்க பபிள். ஐ, பபிள்ஸ். எனக்கும். பார்த்து பார்த்து விளையாடுங்க. பார்த்துமா பார்த்து. அம்மா ஓடாதீங்க, நில்லுங்க. அம்மா வர, ஓடாதீங்க. பார்த்துமா பார்த்து. எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு. ஏ ஜாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டு நான் உன்கிட்டயே வேண்டிக்கிறேன். நல்ல உயிர் முளைச்சு வா. ஏன் அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறதம்மா. செல்லம்மா செல்லம்மா வாம்மா. கண்ணீரோடு தேவதையோ காவலில்லையோ, யோனியின் வழியே வந்தவன் இவனும் யோகியனில்லையோ. பெண் குழந்தை வாழ தகுதியில் நாடே இதுதானோ, அவள் உடலை தின்னும் மிருகங்கள் வாழ்வதன் முறைதானோ. கன்றை கொன்றவன் யாரென்றால் மன்னன் மகனே என்றாலும், நீதி கேட்ட தாய்மணி எங்கே கொல்லப்படுகிறதே. தாயை பார்த்த கண்கள் தான், தமக்கையை தொட்ட கைகள் தான், பிஞ்சு குழந்தை எப்படி எங்கே குடல் போட்ட
அத்தை? அதுவா, கடவுள்கிட்ட கேட்குறேன். எங்க அம்மா அப்பா ஒருக்கா காட்ட மாட்டியாண்டு. ஏய் அழாத அழாத. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா நாங்க சந்தோஷமா இருக்கோம்? இங்க எல்லாருக்கும் எல்லாம் பழகி போச்சு. எனக்குள்ள 1000 கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அந்த கடவுள் தான் பதில் சொல்லணும். அதான் நாங்க யாருக்கிட்டையும் கேட்க முடியாதே. நீ சொல்றது சரிதான். அதான் நம்ம ஓடணுமா ஒரே சொல்லுவாங்களே, நம்ம கடவுள் பிள்ளைண்டு. அப்ப கடவுள்கிட்ட தான் கேட்கணும். ஏய், நீ என்ன கேள்வி கேட்பா கடவுள்கிட்ட? என்ன தப்பு செய்தேன் என்று கேட்பேன். ஏன் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க? ஏன் எங்க அம்மாக்கு என்ன பிடிக்காம போச்சு? நான் என்ன தப்பு செய்தேன்? நான் வடிவா இல்லையா? நான் நல்ல பிள்ளை இல்லையா? நான் கருப்பா இருக்கிறேன்னா அதனால என்ன பிடிக்கலையா? அம்மாவும் அப்பாவும் என்ன விட்டுட்டு போனாங்க. ஏன் கடவுளே, ஏன் போனாங்க? நான் என்ன கேட்பேன் தெரியுமா கடவுள்கிட்ட? நான் யாரு? ஏன் இந்த உலகத்துல என்ன படைச்சேன்? நான் யாருன்னு எனக்கே தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க அம்மா கூட எங்க அப்பா யாருன்னு சொல்றாங்க. இந்த சமுதாயம் கூட எங்களை விலகி கொள்றாங்க. அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு பட்டம் சொல்றாங்க. கண்சாலை போட்டு கழிக்கிறாங்க. பத்தா குறைக்கு எங்க அப்பா பேர கூட வேணாம் சொல்லவே நெஞ்சு வலிக்கு. ஏய், நான் அன்புக்காக இருக்கிறது ஒருத்தருக்கும் தெரியலையா? உங்க பிள்ளை மாதிரி ஏன் எங்களை விலகி கொள்றீங்க? இல்ல நீங்க ஏன் எங்களை தனியா பாக்குறீங்க? நாங்க என்ன தப்பு செய்தோம் கடவுளே? நாங்க என்ன தப்பு செய்தோம்? நீங்களே சொல்லுங்க கடவுளே, நாங்க என்ன தப்பு செய்தோம்? இதுல நீங்க எந்த தப்பு செய்ய? நீங்க தப்பு செய்ததுன்னு யாரு சொன்னது? உங்களோட பெருமதிய உணராம உங்க அப்பா அம்மா தான் தப்பு செய்திருக்காங்க. ஏய், தடான கண்ணை பாருடா. பார்த்து கூட தடான பொக்கிஷமா என் மகளை எனக்கு தந்திருக்கிறார் கடவுள்ன்றத அவங்க உணரல. அதாவது கையில இருக்கிற வைரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கண்ணாடிக்கு பின்னால போயிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா தப்பு செய்தது அவங்க தான். நீயும் எந்த தப்பு செய்யல. உங்களை புரிஞ்சு கொள்ளாதது இந்த சமுதாயத்துல தப்பு. உனக்குள்ள இருக்கிற ஆற்றல், திறமை, கெட்டித்தனங்களை புரிந்து கொள்ளாதது இந்த சமுதாயத்துல தப்பு. நாளைய தலைவர்கள் நீங்க என்றதை புரிஞ்சு கொள்ளாதது இந்த சமுதாயத்துல தப்பு. இந்த சமுதாயத்தை உன்னால திருத்த முடியாது. சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா நீ முன்னுக்கு வர முடியாது. ஆகவே சமுதாயத்தை நீ திருத்த முடியாது. இந்த சமுதாயத்துக்கு நீ முன்மாதிரியா வாழ்ந்து காட்டி இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாயிரு. என்ன சமுதாயமா? வேண்டாம் இந்த சமுதாயம். நான் என்ன தப்பு செய்தேன்? எனக்கு ஏன் இப்படி நடந்தது? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இந்த கனவு, இந்த இலக்கு எல்லாம் சிதைஞ்சு போச்சு. எல்லாமே போச்சு. போய்
இதுல ஒன்றுமே இல்லை. தப்பு செய்தவன் இந்த உலகத்துல தைரியமா வாழைக்கல. தப்பே செய்யாத நீ ஏன் சாகணும்? ஒன்று தெரியுமா? கடவுள் ஆண் மக்களை பலசாலியா படைச்சதுல பிரதான நோக்கமே பெண்களை பாதுகாக்கணும் தான். பெண்களை பாதுகாக்காத ஒரு ஆண்மகன் அவன் ஆண்மகனே இல்லை. அவன் ஒரு வெறி பிடிச்ச மிருகம். ஒரு வெறி பிடிச்ச மிருகத்துக்காக நீ ஏண்டா சாகணும்? அவனுக்கு நீ கொடுக்கிற தண்டனை அவனுக்கு முன்னால நீ வாழ்ந்து காட்டி சாதிப்பது தான் கண்ணா. கடவுள் ஒருவருக்கு தாங்கக்கூடிய சோதனையை தான் கொடுப்பார். உங்களுக்கு எவ்வளவு அதிக சோதனை வருதுல்ல பிள்ளைகளா, நீங்க அவ்வளவு தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் என்றது அர்த்தம். இதை பாருங்க சொல்லுங்களா, இழந்து போன வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை ஏன் நரகமாக்குறீங்க? நடந்ததெல்லாம் நடந்து முடிச்சுது. இனி நல்லது நடக்கணும்னு விசுவாசி. உங்களுக்கு நல்ல வாய்ப்பா ஆண்டவர் கொடுத்துருக்கு. கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. வாய்ப்பை பயன்படுத்தி சாதிச்சு காட்டுங்க. உங்களுக்கு இந்த காலம் முடியல. இனிதான் உங்களோட காலமே தொடங்குது. நாட்கள் எல்லாம் வீணானதா, முயற்சி எல்லாம் பாழானதா, ஒன்றுக்கும் உதவாதவன் உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா? போராடவில்லை என்றால் விட்டு விட்டு என்று உலகம் சொன்னாலும் முடியாதென்று பட்டம் அளித்தாலும் முடியும் என்று இயேசு சொல்கிறார். விட்டு கொடுக்காமல் எழுந்திவாய், என் பரந்தில் எழுந்திவாய், அதிசயத்தில் எழுந்திவாய், நீ எழுந்திவாய், எழுந்திவாய். விட்டு கொடுக்காமல் எழுந்திவாய், என் பரந்தில் எழுந்திவாய், அதிசயத்தில் எழுந்திவாய், நீ எழுந்திவாய். ஏக்கங்கள் எல்லாம் உனக்காய் உனக்காய் நிறைவேற்றி முடி